டிஎன் ஆட்டோ ரிக்ஷா நண்பர்களுக்கு காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வண்டி எல்லாருக்கும் எப்படி ஓடுது? எனக்கு ஒரு வாரமாகவே கொஞ்சம் டல்லாக தான் ஓடுது. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஓடுதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். என் வண்டி பார்த்தீங்கன்னா எடுத்து 6 மாதம் ஆகுது. ஆனால் இப்போ தான் 3rd சர்வீஸே போச்சு. ஒரு 2 மாதமாக வண்டி அதிகமாக ஓட்டவே இல்லை. வீட்டிலே நிப்பாட்டி வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ 3வது சர்வீஸ் இப்போ தான் என் வண்டி போச்சு. 3வது சர்வீஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஜின் ஆயில் அவங்களே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3 சர்வீஸ் நமக்கு எப்பவுமே ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு சர்வீஸு, செகண்ட் சர்வீஸ், 3வது சர்வீஸ், இது 3மே நமக்கு ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணி பூட்டு கிரீஸ்லாம் அடிக்கணுன்னாங்க. 2வது சர்வீஸில் ஆயில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, சும்மா செக் பண்ணி பார்த்தாங்க, ஆயில் கரெக்டாக இருந்ததுனால விட்டாங்க. 3வது சர்வீஸில் ஆயில் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 3வது சர்வீஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க. பேக்கில் ஒரு லைட் ஒன்று எரியாமல் வந்து பிரேக் லைட்டு அது மாற்றி கொடுத்துருக்காங்க. வண்டி அப்படி சும்மா ஜென்ரலாக செக்கப் பண்ணாங்க, அவ்வளோதான். இதோடு பார்த்தீங்கன்னா 4வது சர்வீஸ் 6000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் எத்தனை வர சொல்லியிருக்காங்க. இப்போவே கொஞ்சம் பிரேக் ஷூ கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருக்குது. அடுத்த சர்வீஸ் வரும்போது பிரேக் ஷூ மாற்றி தான் ஆகணுன்னாங்க. பிரேக் ஷூ விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு வீலுக்கு 500 சொன்னாங்க. 3 பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா 1500 வந்துடுது. 3 பிரேக் ஷூ மட்டுமே. பிரேக் ஷூ 1500. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ், அந்த ஜென்ரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1600 சொன்னாங்க. அந்த 1600 பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கான லேபர் அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜென்ரலாக அந்த போல்டு நெட்டெல்லாம் டைட் பண்ணுறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1600. 3 பிரேக் ஷூ மாற்றுறதுக்கு அது ஒரு 1500. பூட்டு கிரீஸ் அடிக்கிற மாதிரி இருந்தால் அது ஒரு 450, 500 என்னமோ சொன்னாங்க. அடுத்த சர்வீஸ் தான் கொஞ்சம் வைட்டாக செலவு இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம ஓட்டுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். வெளியிலையும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்க்குறது இல்லை அதிகமாக. நம்ம ஸ்டோர் ரூம்லேயே விட்டு கரெக்டாக இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டோர் ரூமில் சொன்னாங்க, ஆனால் இது உண்மையாக பொய்யான்றது தெரில. இருந்தாலும் நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஆயில் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு பஜாஜ் ஆயில் மட்டும்தான் ஊற்றணுமா. இந்த இன்ஜினுக்கு வேறு ஆயில் ஊற்றினா இன்ஜினில் நிறையா வேலை வச்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த மெக்கானிக் சொன்னார். அதேமாதிரி இன்னொன்று சொன்னார். ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து 3 சர்வீஸ் மட்டும் ஸ்டோர் ரூமில் பார்த்து 4வது சர்வீஸ் வெளியில் போயிட்டு ஆயில் வாங்கி ஊற்றிட்டாங்க, லோக்கல் ஆயில். அது ஊற்றிட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஜினில் என்னமோ வேலை இப்போ ஸ்டோர் ரூமுக்கு எடுத்துன்னு இன்னும் 10,000 20,000 கிட்ட செலவு வச்சிருச்சான். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட சொல்லி பயமுத்துனாங்க. இது உண்மையாக பொய்யான்றது தெரில. இருந்தாலும் நம்ம பஜாஜ் ஆயிலே வண்டிக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நமக்கு வண்டிக்கும் கொஞ்சம் நல்லது. அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 325 ரூபா சொன்னாங்க பஜாஜ் ஆயில் ஸ்டோர் ரூமில். அந்த ஆயிலே வாங்கி ரெகுலராக ஊற்றிக்க சொல்லியிருக்காங்க. 10 நாளைக்கு ஒன்ஸ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லோரும் கொஞ்சம் ஆயில் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.